ஆட்சி பொறுப்பேற்று 12 நாள் எத்தனை கற்பழிப்பு சம்பவம். மாற்றுத்திறனாளி பெண் அவங்கள தூக்கிட்டு போய் கார்ல கற்பழிக்கிறாங்க. இதான் மாற்றமா? தற்கொலையில ஓட்டு போட்டீங்களே, சினிமா படத்துல கற்பழிக்க வர்றத உடனே டூப்ளிகேட் வச்சு டூப் போடுற மாஸ்டர்ல வச்சுக்கிட்டு சண்டு மாஸ்டர் வச்சுக்கிட்டு சண்டையை போட்டு அடிச்சுதல்றது நினைச்சு ஓட்டு போட்டீங்க. விஜய் வந்துட்டா சிங்க பெண்படை அமைக்க போறாரு, கிழிக்க போறாரு, நாடு சீரழிய போகுது. ஓட்டு போட்டீங்களே தற்கொலைகளா? தற்கொலை என்னன்னு சொல்லுவாங்க, ஒரு சின்ன பிள்ளைய தானே கற்பழிச்சிருக்காங்க, இதெல்லாம் பெரிய விஷயமானு சொல்லுவேன். இங்க பாருங்க, எஸ்பி விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. இந்த தற்கூரி தரிகட்ட தற்கூரிய தரிகொட்ட தற்கூரி எஸ்பி சீரியஸா விசாரணை நடத்திட்டு இருக்கிறாங்க. ஏடா சினிமா படம் நடந்துகிட்டு இருக்கு, விசாரிக்கிறான் பாருங்க, விசாரிச்சா குஞ்சுக. இந்த தற்கூரியில என்னத்தை சொல்ல, இந்த தற்கூரியில என்னத்தை, தற்கூரியை தான் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கு. இந்த தற்கூரியினாலதான் நாடு கெட்டு கீழே விட்டு எங்கு பார்த்தாலும் கஞ்சா, அவின் போதை மாத்திரை விற்பனை 12 நாள் 12 நாள்ல உன்னால அடக்க முடியல. ஒரு முதலமைச்சர் அடக்கிறதுக்கு துப்பு கட்ட ஒரு தைரியம் இல்லாத, திறமை இல்லாத, இன்சபிஷியன்ட் ஆட்சி. முதலமைச்சருக்கான தகுதியே இல்லை.